எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலிஸ்மோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு மேக்கில் ஒரு கேமிங் டெஸ்ட் பண்ண போகிறோம். இது ஒரு ரியல் லைஃப் கேமிங் டெஸ்ட். ஸோ என்னால் ஸ்டாட்ஸ் சொல்ல முடியாது, பட் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இது இப்போ நம்ம மேக்கோட ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். இது ஒரு மேக்புக் ஏர் M3 16GB RAM 14.6.1 லேட்டஸ்ட் ஓஎஸில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. பேட்ரியில் ப்ளக்இன் ஆகலை. இப்போ பேட்ரி பர்சன்டேஜ் 90 இருக்குது. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். பேட்ரி எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹீட்டிங் அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு கேம் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ டிவைஸ் கூலாக தான் இருக்குது, எந்த இதுவும் இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க கேம் பார்த்திங்கன்னா ஆஸ்ஃபால்ட் யுனைட். இது லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 8GB கேமுங்க. ஸோ நம்ம ஒரு 8GB கேம் நம்ம ஒரு 16GB ரேம் எப்படி புஷ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? நான் மேபி சவுண்டை வேணா கம்மி பண்ணிக்கிறேன். பொதுவாக மேக்கில் கேம்ஸ்க்குன்னு மேக்கை சூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்குன்னா லைக் மேக்ஸ் பொதுவாகவே ஒரு ப்ரொடக்டிவிட்டி யூஸ்க்குங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ லைக் பொதுவாக மக்கள் மோர் தென் எவர் நமக்கு ஐஃபோன்ஸ் பொதுமக்கள் வாங்குகிறாங்க. ஸோ லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய ஐஃபோன் சேல்ஸ் நடக்குது இப்போல்லாம். ஸோ இப்போ நம்ம அந்த நிலமையில் இருக்கும்போது, அதாவது நிறைய ஐஃபோன் சேல்ஸுங்கிற மாதிரி நடக்கும்போது, நம்ம அப்போ கண்டிப்பாக ஒரு லேப்புன்னு பார்க்கும்போது ஈகோசிஸ்டம் தான் பார்ப்பாங்க. அதாவது ஒரு மேக் எடுக்கணும், அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாமே தானே கன்சிடர் பண்ணோம். ஸோ கேமிங் அது இதுன்னு எல்லாமே தானே கன்சிடர் பண்ணோம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி யூஸ்க்கு இது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக நான் ஒரு லைக் ஒரு ஃபுல் ரிவ்யூவில் கவர் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் ஒரு கேமிங் செட்டப்பாக இதை யூஸ் பண்ண முடியுமா? அதுவும் எல்லாராலையும் ப்ரோ லேப்டாப் வாங்க முடியாது. ஏன்னா ஏரே ஒரு ஹையண்ட் லைக் ஒரு ஒரு ஹையண்ட் விண்டோஸ் லேப்டாப்போட ரேட்டில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்மளால் ப்ரோ லேப்டாப்னு பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பட்ஜெட் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ஐஃபோன்ஸ் வாங்குறவங்க எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தானே, ஒரு இஎம்ஐயில் போட்டு வாங்குறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நிலமையில் நமக்கு பெஸ்ட்டான மேக் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு பார்க்கும்போது ஐ திங்க் போர்ட்டபிள் ஃபார்ம் ஃபேக்டரில் நமக்கு மேக்புக் ஏர் தான் இருக்குது. மேக் மினி இருக்குது, பட் அது ஒரு லேப்டாப் இல்லை. என்ன தான் இருந்தாலும் அது ஒரு லேப்டாப் இல்லை. அதனால் நம்ம அதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலை. பட் எனக்கு ஒரு மேக் மினியை வச்சு ஒரு லைக் ஒரு ப்ராப்பர் இந்த செட்டப் யூஸ் பண்ணணுன்னு ஆசை, லைக் ஒரு சிஸ்டம் செட்டப். ஸோ அதை பற்றி நான் முன்னாடியே பேசியிருக்கேன். அதை விடுங்க, இப்போ கேம் பார்க்கலாம். கிளாரிட்டி சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போது ஆக்சுவலி தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கேமை நான் லைக் மொபைல்ஸில் நிறையாவே ஆடியிருக்கேன். பட் மேக்கில் நான் அவ்வளோ ஆடினதில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் விளையாண்டுருக்கேன். அதனால் எனக்கு கண்ட்ரோல்ஸ் அவ்வளோவா தெரியல. ஸோ மேபி ஒரு ப்ராப்பரான ஒரு கண்ட்ரோல் மட்டும் லைக் இதில் நீங்கள் கண்ட்ரோலர்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம லைக் இன்பில்ட் கீஸ் வச்சு தான் இது பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் ப்ளேஸில் ஓட்டிகிட்ருக்கேன். இந்த கேம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக ஒரு டைம் கண்ட்ரோல்ஸ் மட்டும் பார்க்கணும். ஏன்னா என்னால் ட்ரிப் பண்ண முடியல, டு பி ஃப்ரேங்க்.
ஸோ ஒரு டைம் கண்ட்ரோல்ஸ் பார்த்துட்டோம்னா எனக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் கேம் பண்ணுறதுக்கு, லைக் காம்படிட்டிவாக இருக்கும். எஸ், பட் நீங்கள் பார்க்குறீங்கள, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த லைட்டிங் கிராஃபிக்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது நான் பார்க்குற வரைக்கும். ஸோ என்னோடய ஆச்சரியம் என்னென்னா, இதிலே இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரோ லேப்டாப் ஆர் விண்டோஸில் வந்து நான் பெருசாக கேமிங் பண்ணதில்லை. ஸோ வந்து ஒரு லைக் ஒரு நல்ல கேமிங் செட்டப் வச்சு ஒரு விண்டோஸில் வந்து இந்த மாதிரி இல்லைனா சிஓடி அந்த மாதிரி நல்ல கேம்ஸ் வந்து இது பண்ணும்போது ஃப்ரேம் ரேட்ஸ்லாம் நல்லா வரும்ல. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் கேமிங் ரிலேட்டடாக கண்டென்ட் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு கேமிங் லேப்டாப் இருக்குது. ஸோ அவனை பிடிச்சி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து கண்ட்ரோல்ஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ அது நமக்கு ஐ திங்க் நம்ம அது கேமுக்குள்ளே போய் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் பார்க்கல. ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கல. டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிருக்கு. ஐ குட் ஃபீல் தி ஹீட். அந்த கீபேட்ஸ்க்கு லைக் அந்த நம்பர் பேட் இருக்குல்ல, அந்த கீஸ்க்கு மேலே வந்து என்னால் ஹீட் நல்லாவே இது பண்ண முடியுது. கீஸ் மேலேயும் கொஞ்சம் ஹீட் தெரியுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுதாங்கிறது தான் மெயினான விஷயம். ஏன்னா வந்து லைக் வீடியோ எடிட்டிங்லேயே வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகுறது நான் நல்லாவே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது லைக் அந்த எப்படி சொல்கிறது மீன்ஸ் அந்த இது வந்து நமக்கு வாட் டு சே லைக் அந்த எக்ஸ்போர்ட்டிங் ஆகும்போது நமக்கு அந்த எக்ஸ்போர்ட் ஆகிற ஸ்பீட் வந்து கம்மியாகும். ஸோ அதை நான் நல்லாவே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் எப்படி அந்த ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகுதா என்னங்கிறது பார்க்கலாம். இங்கே கண்ட்ரோல்ஸ் ஐ திங்க் ஏஆர்எஸ் தான் வந்து ட்ரிஃப்ட்டுக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒன்ஸ் கேமை பாஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்ஸ் எதாவது பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம டச் ட்ரைவில் தான் விளையாடுறோம். ஸோ ட்ரிஃப்ட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும் நமக்கு. ஸோ அந்த டைம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஐ திங்க் எஸ் பண்ணும்போது ட்ரிஃப்ட் ஆகுது. ஸோ ஐ காட் இட். இனி இது காம்படிட்டிவாக பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. லைக் என்னால் அந்த கிராஃபிக்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த கலர்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது. நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், நான் பெரிய கேமர்லாம் இல்லை. பட் இந்த ஆஸ்பால்ட் 9 வந்து லைக் இது வந்து இப்போ ஆஸ்பால்ட் யூனைட், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுக்கு பேர் ஆஸ்பால்ட் 9 இருக்குது. அந்த டைம் பார்த்திங்கன்னா கேம் எனக்கு வந்து லைக் ஒரு நல்ல கேம் விளையாடணும், பட் வந்து ரொம்ப லைக் ரொம்ப கிராஃபிக்ஸ் டிமாண்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த கேமே நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னால் அந்த மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல கிராஃபிக்ஸோட ரொம்ப லேக் ஆகாமல் அந்த மாதிரிலாம் என்னால் இது பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ குட் ஃபீல் தி ஹீட். செமையாக ஹீட் தெரியுது. நம்ம இன்னொரு கேம் விளையாடலாம். தென் வந்து நம்ம பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ ட்ராப் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் பர்சனலாக நீங்கள் ஒன்று ஃபீல் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, யாரெல்லாம் ஆஸ்பால்ட் விளையாடுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ்பால்ட்டில் பார்த்தீங்கன்னா லைக் அந்த மியூசிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும், பேக்ரவுண்டில் ஓடுற மியூசிக்ஸ். ஸோ இதுக்கு காப்பிரைட் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் சரிதான்.
என்னால் ஃப்ரேம் ட்ராப்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியுது 2-3 கேம்லேயே. ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக ஃப்ரேம் வந்து ட்ராப் ஆன மாதிரி இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராஃபிக்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு பெருசாக கிராஃபிக்ஸ் ட்ராப் ஆகலை, அதே செட்டிங்ஸில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, லைட்டாக லேக் தெரியுது. எனக்கு டு பி ஃப்ராங்க் இன்னும் எல்லா கண்ட்ரோல்ஸும் தெரில. லைக் டபுள் டேப் பண்ணும்போது, ஃபோன்லலாம் வந்து டபுள் டேப் பண்ணும்போது லைக் 360 டிகிரி ரொட்டேஷன் வரும். ஸோ எனிமீஸை நாக் அவுட் பண்ணலாம். இங்கே வந்து எனக்கு நான் தான் சொல்கிறேன், ஷியோராக தெரில. யா காட் இட். ஸோ டபுள் எஸ். ஓ ஷிட். நம்ம வந்து இனி இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இந்த ரேஸில் தோற்றுட்டோம். ஐ திங்க் ஸோ, ஏன்னா லாஸ்ட் பொசிஷன் வந்துட்டோம். வாய்ப்புகள் இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வர முடியுமா? அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தாச்சு. எப்படியோ செமையாக ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துட்டோங்க, சூப்பர். பட் என்னால் ஃப்ரேம் ட்ராப்ஸ் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரேம்ஸில் ரன் ஆகலைங்கிறது தெரியுது. இப்போ பேட்ரி பர்சன்டேஜ் பார்க்கலாம், 84. கேமிங் மோட் ஆன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு லைக் நமக்கு மேக் வந்து நோட்டிஃபை பண்ணுது பாருங்கள். இப்போது நான் ஜஸ்ட் இந்த கேமை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நார்மலாக மேக்கை வந்து லைக் ஸ்வைப் அரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து நம்மளால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து நல்லாவே வந்து டிவைஸ் வந்து ஹீட் ஆகிருக்கு, நல்லா ஹீட் தெரியுது, என்னால் எனக்கு ஹீட் தெரியுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகுது. லைக் வந்து அந்த அவ்வளோ பவர்ஸ் வந்து லைக் அவ்வளோ கோர்ஸ் வந்து லைட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நார்மலாக இது பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் வந்து லைக் ரேண்டமாக கொஞ்சம் ஆப்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் வந்து நமக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். அண்ட் ஐ திங்க் கொஞ்சம் நார்மலாக தான் ஓப்பன் பண்ணுது, பெருசாக எந்த இதுவும் இல்லை. ஸோ என்னோடய வேர்டிக்ட் என்னன்னா, லைக் வந்து மேக்கில் வந்து கேம் விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா விளையாடலாம். பட் இது வந்து ஒரு நான் எப்படி சொல்லுவேன்னா, மேக் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கேமிங் செட்டப் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வாட் டு சே கைண்ட் ஆஃப் ஒரு கேஷுவல் கேமிங் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் விளையாண்டுருப்போம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6-7% ட்ராப் ஆகிருக்குது. பட் பொதுவாக மேக் பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி இந்த எம் சீரீஸ் லைன்ஸ் மேக்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பற்றி நான் ஃபுல் ரிவ்யூவில் பேசுகிறேன். பட் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு கேமிங் லேப்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இது ஒரு ப்ரொடக்டிவிட்டி யூஸ் தான். இப்போ வந்து ஹீட் கம்மி ஆகிட்டு இருக்குது, என்னால் வந்து லிட்டரலாக டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து த்ராட்லிங் கம்மியாகுது. இப்போ வந்து ஆஸ்ஃபால்ட் வந்து லைக் ரொம்ப கிராஃபிக் டிமாண்டிங் கேம்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஓரளவுக்கு கேஷுவலான கேம் தான். பட் இப்போ நம்ம வந்து ஆப் ஸ்டோரில் செக் பண்ணலாம் என்ன கேம்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட்
நிறைய கேம்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், கோட் ஆஃப் வார், இதெல்லாம் வந்து லைக் ஷூட்டிங் கேம்ஸ். பட் டு பி ஃப்ராங்க் வந்து ரொம்ப கேம்ஸ் மேக்லேயும் இல்லை, அதுதான் ஒரு உண்மை. ரெசிடென்ட் ஈவில் இதை வந்து இதோட டுட்டோரியல் மாதிரி லைக் கேம் டுட்டோரியலில் இதை டவுன்லோட் பண்ணால் எப்படி டெலிட் பண்ணணுங்கிற டுட்டோரியல் வந்து நான் லைக் ஒரு ஷார்ட்ஸாக இது பண்ணியிருப்பேன். பிகாஸ் இந்த கேம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 GB. அதையும் நீங்கள் இது பண்ணணும். சின்ன சின்ன கேம்ஸ் தான் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரேராக தான் பெரிய கேம்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பிள் ஆர்கேடில் இருக்கிற கேம்ஸ் அது வேறு விஷயம், அது மெயினாக வந்து ஐஃபோனுக்குன்னு அவங்க மெயினாக பார்க்குறது. பட் ஓப்பனாக சொல்லணுன்னா மேக்புக் ஏர் வந்து இட்ஸ் நாட் அ கேமிங் செட்டப் மேக்கு. மேபி நீங்கள் வந்து ஹையன் மேக்ஸ் போனால் கூட உங்களுக்கு வந்து கேம்ஸ் விளையாடலாம். ஆனால் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு மேக்கை வச்சு கேம் வந்து கேமிங்க்குன்னு மேக் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதுக்கு வந்து பல விண்டோஸ் லேப்டாப் இதோட ஈக்குவலண்ட் ரேட்ஸ்க்கு இருக்குது. இது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி லேப்டாப். அப்பப்போ இந்த ஏதாவது கேஷுவல் கேம்ஸ் விளையாடணுன்னா விளையாடலாம். அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லேப்டாப்னு சொல்லும்போதே லைக் வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் ஃப்ளோக்கு வந்து இந்த லேப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைக் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து அப்சல்யூட்டாக பெஸ்ட்டாக இருக்கும். லைக் வந்து மூவிஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, லைக் ஆர் லைக் சோஷியல் மீடியாஸ் வந்து இதிலே யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோவுக்கு பார்த்திங்கனாலும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து இதை பற்றி நான் ஃபுல் ரிவ்யூலாம் பேசுகிறேன். ஆனால் இந்த இதை பார்த்திங்கன்னா இப்போது 7% ட்ராப் ஆகிருக்குது நம்ம ஒரு 15 minutes கேம் பிளேயில். நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இது வந்து இன்னொரு டைமும் சொல்கிறேன், இது வந்து ஒரு பெரிய கேம்லாம் இல்லை, ரொம்ப சின்ன கேம் தான். கிராஃபிக்ஸில் அவ்வளோ புஷ் பண்ண வேண்டிய தேவையில்லை. கிராஃபிக்ஸ் புஷ் பண்ணுற தேவை இருக்கிற அளவுக்கு இருக்க கேமை வந்து இது வந்து அவ்வளோ இதாக ஹேண்டில் பண்ணாது. ஸோ என்னோடய ஒரு ரியல் லைஃப் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.